வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு. நான் டெட்டும் கண்டிப்பாக வரப்போகுது. டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஜூலையிலே எக்ஸாம் வரா மாதிரி கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி இல்லையா, அக்டோபரில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. அவங்க ஆனுவல் பிளானர்லேயே கொடுத்துருக்காங்க. 17 டேஸ் 80 டேஸ் முன்னாடி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நாம் 6ஆம் வகுப்பு குடிமையியல் பார்த்தோம், புவியியல் பார்த்துட்டோம். குடிமையியலில் லெசன் பை லெசனாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் லெசன் பார்த்தாச்சு. இப்போது செகண்ட் லெசன் சமத்துவம் பெறுதல் பார்க்க போகிறோம். 3 பருவத்துலேயுமே இருக்கிற ஒவ்வொரு லெசனையுமே முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். முக்கியமான கேள்விகள்னால் இதிலே உங்களுக்கு 80% வரைக்கும் கவர் ஆகிடும். கண்டிப்பாக இதில் இருக்கிற கேள்விகள் தான் வரும். படிங்க. படிக்க முடியாமல் இருக்கிறவங்க, புக் எடுத்து படிக்க முடியலங்கிறவங்க இதை கேட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னாலும் வாங்கி எழுதி படிங்க. எப்படி உங்களுக்கு எந்த வகையில் படித்தா நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இந்த வயசில் நம்ம ஏன் படிக்கணும், இப்போ இத்தனை வருஷமாக படிக்கிறோமே அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கீழே போகிற வேலை. கீழே போகிறத யோசிக்காதீங்க. மேலே போகிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது மட்டும் மைண்டை ஆன் பண்ணுங்கள். வேறு எதனா யோசிக்குது அப்படின்னா அது தேவையில்லை நமக்குன்னு விட்டுட்டு படிக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ அதை மட்டும் பாருங்கள், படிக்கலாம். இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? ஆன்சர் நெல்சன் மண்டேலா. லெசனில் நெல்சன். அதுக்கு முன்னாடி சமத்துவம் பெறுதலும் நம்ம தேசிய சின்னங்களும் தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். இது ரெண்டுமே முக்கியமான பதிவு. ரொம்ப பேசிக்காக தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த 2 லெசன்லேயும் வரும். அதனால் ஒரு கேள்வி கூட விடாமல் கரெக்டாக படிச்சிருங்க. இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. நெல்சன் மண்டேலா. ஆன்சர் நெல்சன் மண்டேலா. 2வது கேள்வி பாருங்கள். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார்? 27 வருடம் சிறை தண்டனை அனுபவித்தார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார்? 27 ஆண்டுகள் சிறை தண்டனை. இனவெறிக்கான போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால 27 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலையான ஆண்டு 1990. 1990 தான் அவர் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். 4வது கேள்வி. தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்? தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் நம்ம நெல்சன் மண்டேலா. அதனால தான் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று 1990 விடுதலை அடைந்தார். அடுத்து 5வது கேள்வி. பாலின பாகுபாடு என்பது இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் டேஷ் போன்றவற்றை குறிக்கிறது. எதை குறிக்குது அப்படின்னா உடல் நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை. இது எல்லாத்தையுமே தான் குறிக்குது பாலின பாகுபாடு என்பது. பாலின பாகுபாடுங்கிறது உடல் நலத்தை குறிக்குது. கல்வியிலையும் பாகுபாடு இருக்குது. பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மையிலையும் பாலின பாகுபாடு இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பாகுபாடு இருக்குங்கிறது தான் இந்த கேள்வி சொல்லுது. அடுத்து 6வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது யார்? எந்த பிரிவு? 15ல் 1 அப்படிங்கிறது தான் பாலினத்தில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படிங்குது. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து 15ல் 1ங்கிறது தான் நமக்கான ஆன்சரு. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவின் கீழும் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற பிரிவு 15ல் 1. அடுத்து 7வது கேள்வி. 2 கூற்றுக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கான முக்கிய காரணம் ஜாதி முறை. கூற்று 2 என்ன அப்படின்னா வேதகால ஆரிய சமுதாயத்தின் வர்ண அமைப்பிலிருந்து ஜாதி முறை உருவானது. இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானவை. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். பாபா சாஹிப் என அழைக்கப்படுபவர் யார்? பாபா சாஹிப் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். பிஆர் அம்பேத்கர் தான் பாபா சாஹிப்னு அழைக்கப்படுறாரு. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அடுத்து 9வது கேள்வி. இந்திய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி யார்? நம்ம பிஆர் அம்பேத்கர் தான். யார்? சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி மற்றும் சமூக சீர்திருத்தவாதி. அம்பேத்கர் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் எம்ஏ பட்டத்தை பெற்ற ஆண்டு? எம்ஏ எப்போ பண்ணார்? 1915. பிஆர் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பட்டத்தை பெற்ற ஆண்டு?
1927. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி பெற்றது 1927. லண்டனில் டாக்டர் ஆஃப் சயின்ஸ் இன் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட் முடிச்சிருப்பாரு. அதான் டிஎஸ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. லண்டன் பொருளாதார பள்ளியில் பட்டம் பெற்றார். எதுக்குல? எக்கனாமிக்ஸில். டாக்டர் ஆஃப் சயின்ஸ் இன் எக்கனாமிக்ஸ் தான் வந்து டிஎஸ்சி அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து 13வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? பிஆர் அம்பேத்கர் தான். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் பிஆர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுபவரும் நம்ம அம்பேத்கர் தான். பாபா சாஹிப்னு அறியப்படுற அம்பேத்கர் தான். அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினதும் நம்ம பிஆர் அம்பேத்கர் தான். அடுத்து பிஆர் அம்பேத்கர் அவர்களின் மறைவுக்கு பின் அவருக்கு பாரத ரத்னா ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தாங்க. எப்போ? 1990. பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது 1990. எழுத்தறிவு விகிதம் கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு விகிதம் பார்க்கலாம். கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. அதிகமான சதவீதம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். 91.14%. கன்னியாகுமரி 91.14%. சென்னை வந்து அடுத்ததாக இருக்குது 90. தூத்துக்குடி வந்து 86, நீலகிரி 85. இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது கன்னியாகுமரியும் சென்னையும் தான். கன்னியாகுமரி 92.14. அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருப்பேன். 43 CDCBA அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். கன்னியாகுமரி 92, சென்னை 90. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பொறுத்துக. எழுத்தறிவு விகிதத்தில் குறைந்த விகிதமும் கேட்பாங்க. எழுத்தறிவு விகிதம் குறைவான உள்ள மாவட்டங்கள் கேட்டிருக்காங்க 2011. ஃபஸ்ட்டு அது ரொம்ப குறைவாக இருக்கிறது எது அப்படின்னா தருமபுரியில் 64% தான் இருக்குது. அடுத்து அரியலூர் 71, விழுப்புரம் 72, கிருஷ்ணகிரியும் 72 தான் இருக்குது. தருமபுரி தான் வந்து ரொம்ப கம்மியான மாவட்டம். ரொம்ப கம்மியான எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டால் தருமபுரியை தான் சொல்லணும். தருமபுரியில் எவ்வளவு இருக்குது எழுத்தறிவு? 64% தான் இருக்குது. இதுலேயும் வந்து DCBA அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். அடுத்து பாலின விகிதம் தெரிஞ்சுக்கோங்க. பாலின விகிதத்துலேருந்தும் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. நீலகிரி பாலின விகிதம் அதிகமாக கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. இதில் நீலகிரிக்கு வந்து 1041. 1000 ஆண்களுக்கு பெண்களோட விகிதத்துக்கு பேர் தான் பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கான பெண்கள் 1041. தஞ்சாவூர் அடுத்த பிளேஸில் இருக்குது 1031. நாகப்பட்டினம் 1025. தூத்துக்குடி, திருநெல்வேலி பார்த்திங்கன்னா 1024. பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் எது? நீலகிரி மாவட்டம். ஆன்சர் ஏ. அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். பாலின விகிதம் குறைவாக இருக்கிறது 946 பேர் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. எங்கன்னா தருமபுரியில். அடுத்து சேலம் 954. கிருஷ்ணகிரியில் 956. ராமநாதபுரம் 977. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாலின விகிதம் குறைவாக தான் இருக்குது. ஆன்சர் DCBA அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்ட சரத்து எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்கிறது என்ன சரத்து? 14வது சரத்து. அடுத்து 22. இந்தியாவில் தீண்டாமை எந்த சரத்தின்படி ஒழிக்கப்பட்டது? 17 தான் வந்து தீண்டாமை ஒழிப்பு. 17 தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை செஞ்சால் 7 ஜென்மத்துக்கும் பாவம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வச்சு 17ன்னு சொல்லிடலாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமங்கிறது தான் ஸ்டார்டிங்கே. உங்களுக்கு சட்டத்தை பற்றி தெரியணும்னா 14 வயசில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு ஸ்டார்டிங்கே 14 தான். அதுவே வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 24வது கொஷின் பாருங்கள். ஏபிஜே அப்துல் கலாம் பற்றிய சரியானதை தேர்வு செய்க. அவருடைய காலம் 1931 பிறந்து 2015 இறந்தார். பிறப்பு ராமேஸ்வரம். முழு பெயர் கேட்டாங்கன்னா ஏபிஜே அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம்ங்கிறது தான் அவரோட முழு பேரை தான் வந்து ஏபிஜே அப்படின்னு படிக்கிறோம். அடுத்து இந்தியாவில் 11வது குடியரசுத் தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் தான். காலம் வந்து 2002 to 2007 வரைக்கும் இருந்தார். 4 ஆப்ஷனில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அனைத்துமே சரியானது அப்படிங்கிறது தான் விடையாக வரும். இது இல்லாமல் இன்னும் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. இவர் பள்ளி படிப்பு எங்கே படித்தார் அப்படின்னா ராமநாதபுரம். பட்டப்படிப்பு
திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சிருக்காரு. திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ். விண்வெளி பொறியியல் படிப்பு வந்து எம்ஐடியில் படித்தார். எம்ஐடியில் மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் படிச்சிருக்காரு விண்வெளி பொறியியல் படிப்பு. 25வது கேள்வி பாருங்கள். மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுபவர் தான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம். மக்களின் குடியரசுத் தலைவர்னு கேட்டாங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் தான். ஏபிஜே அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1997. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் முக்கியமான நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இதில் அனைத்துமே சரியானவை தான். 27க்கு இது எல்லாமே வந்து ஏபிஜேவோட நூல்கள். இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், த லூமினா ஸ்பார்க்கு, மிஷன் இந்தியா அப்படிங்கிறதும் அவரோட தான். இதில் அனைத்துமே சரியானவை. இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதர் ஏபிஜே அப்துல் கலாம். விஸ்வநாத ஆனந்த் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டு? விஸ்வநாத ஆனந்த் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டு 5 வருஷம் அவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. 2000, 2007, 2008, 2010, 2012. மொத்தம் எத்தனை தடவை அவர் சாம்பியன் பட்டம் வென்றார்னு கூட கேட்கலாம். 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அப்போது அனைத்துமே சரியானதுங்கிறதான் விடை. அடுத்து, விஸ்வநாத ஆனந்த் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். இதில் 2த்தில் 3வது பாருங்கள். ராஜீவ்காந்தி கேஎல் ரத்னா விருதை 1991-92 பெற்ற முதல் வீரர். 2007ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது பெற்றார். இதில் அனைத்துமே சரியானவை. இதை படிச்சிருங்க. நீங்கள் படித்த பிறகு வேணால் நான் டெஸ்ட்டாக கொஷின் கேட்குறேன் இவிஎஸில். அப்போ வேணால் உங்களுக்கு டஃப்பான கொஷினாக கொடுக்குறேன். இப்போ நீங்கள் புக்கில் முக்கியமானதை படிக்கணுங்கிறதுனால தான் இப்படி ஈஸியாக கேட்டுட்ருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படிங்கும்போது இது உங்களுக்கு கேட்டுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறேன். விஸ்வநாத ஆனந்த் பற்றிய சரியான கூற்றில் தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனது யார்? விஸ்வநாத ஆனந்த். ராஜீவ்காந்தி கேஎல் ரத்னா விருதை 1992-92 பெற்றவர் யாருன்னா நம்ம விஸ்வநாத ஆனந்த் தான். அதே மாதிரி 2007 பத்ம விபூஷன் விருதை வாங்கிட்டார் நம்ம விஸ்வநாத ஆனந்த். இது எல்லாமே சரியான இன்ஃபர்மேஷன் அபவுட் விஸ்வநாத ஆனந்த். செல்வி சே இளவழகி பற்றிய சரியான தொடர். இவங்களை பற்றியும் பிக்சர் போட்டு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. 2008ஆம் ஆண்டு பிரான்சின் கேனஸ் நகரில் நடைபெற்ற போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். முதல்ல கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் ரேஷ்மி குமாரியை தோற்கடித்தார். இது 2மே சரியானது. 2008 பிரான்சிஸ் கேனஸ் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றது யார்? இளவழகி. அட்லீஸ்ட் இளவழகிங்கிறவ எந்த போட்டிக்கு தொடர்புடையவங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேரம் ஆடுறவ இளவழகிங்கிறவங்க கேரம் போர்டில் சிறந்தவர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் ரேஷ்மி குமாரியை தோற்கடித்தார். என்னால் படிக்க முடியல அப்படிங்கிறது யாருக்குமே குற்றமே கிடையாது. ஆனால் அதுக்கான முயற்சியை பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு கடினமாக தோணும். அது நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் உட்காந்துரும். அதனால் நம்ம கேட்கணும், அதை பற்றி கொஞ்சம் நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட உங்களுக்கு கொஷினுக்கு ஆன்சர் தானாகவே வந்துடும். அதே மாதிரி ஒரு ஆன்சர் சொன்னால் கூட நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் படிக்கணுங்கிற மைண்ட் செட் வரும். நம்ம என்ன 4 கொஷின் தான் சொன்னோம் அப்படிங்கிறதுக்கும் பரவாயில்லையே நம்ம 4 கொஷின் சொல்லிட்டோமே அப்படின்னு உங்கள் மைண்டில் திங்க் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் உங்களை எப்போவுமே மட்டமாக யோசிக்காதீங்க, கம்மி பண்ணி யோசிக்காதீங்க. நல்லா படிக்கிறீங்க அப்படின்னு நினைங்க. நல்லா படிக்கிறீங்க, நிறைய பேர் நல்லாவே படிச்சுட்ருக்கீங்க, தொடர்ந்து படிங்க. அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் ரேஷ்மி குமாரியை தோற்கடித்தது யார்? சே இளவழகி. இதில் 2மே சரியானது. 1, 2 2மே சரியானவை. 32வது கொஷின் பாருங்கள். இதில் நம்ம மாரியப்பன் தங்கவேலு பற்றியும் கொடுத்துருக்காங்க பிக்சர் போட்டு. 2016 ரியோ ஒலிம்பிக்கில் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றது யார்? மாரியப்பன் தங்கவேலு. எந்த வருஷம்? 2016 ரியோ பாரா ஒலிம்பிக்னா
ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்காக நடத்துறது. எப்போ 2016 தங்கப்பதக்கம் வென்றார் மாரியப்பன் தங்கவேலு. அடுத்து பின்வருவற்றில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? சமூகமயமாக்கல், பொருளாதார நன்மைகள், அதிகாரத்துவ ஆளுமை, புவியியல். இதில் எது ஆன்சராக வரும்? 33க்கு புவியியல் தான் ஆன்சராக வரும். பாக்கி எல்லாத்த வச்சுமே பாரபட்சம் பண்ண முடியும். ஆனால் புவியியல் சூழலை வச்சு பாரபட்சம் பண்ண முடியாது. அடுத்து 34 பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாலின பாகுபாடு என்று அழைக்கப்படுகிறது. பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு தான் பாலின பாகுபாடு. பாலின அடிப்படையில் ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் எதில் சித்தரிக்கப்படுகிறது? அதிகமாக எதில் சித்தரிக்கிறாங்க? திரைப்படங்கள்லையா, விளம்பரங்கள்லையா, தொலைக்காட்சி தொடர்களையா? இவை அனைத்திலும் சித்தரிக்கப்படுகிறது. அடுத்து 36 ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1997. ஏன் 2 தடவை வந்திருக்குன்னா புக் பேக்கில் ஒரு தடவை வருது, வந்திருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது வாங்கினது 1997. விஸ்வநாத ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டர் ஆனது 1988. 1988 ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆனார் விஸ்வநாத ஆனந்த். செல்வி சே இலகலகி சிறந்த விளங்கிய விளையாட்டு எது? இது சொன்ன பார்த்தீங்களா, கேரம். இது ஒரு தடவை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா 6th இருக்கிறதும் ஃபுல்லாகவே பேசிக்கு, கண்டிப்பாக ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஆஸ் எ பர்சனாகவே ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது. நீங்கள் டீச்சராக இருக்கீங்கும்போது கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க, அவ்வளோதான். 39வது கேள்வி பாருங்கள். எந்த சரத்தின் கீழ் மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம்? ஏற்கனவே படித்தோம் இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் சரத்து 15ல் 1. இது புக் பேக்கில் வருது. மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிற சரத்து என்னது? எந்த சரத்தில் சொல்லியிருக்குன்னா 15ல் 1 அப்படிங்கிற சரத்தில் தான் சொல்லியிருக்கு. அடுத்து ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது 1990. 41 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் எது? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். படிச்சிட்டிங்களே ஏற்கனவே. கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட்டு. 2வது சென்னை. இது 2011 கணக்கெடுப்பின்படி. இது புக் பேக்கில் இருக்கிற பொறுத்துக. பாரபட்சம் அப்படின்னா என்ன? பாரபட்சம்னா பிறரை எதிர்மறையாக மதிப்பிடுறது தான் பாரபட்சம். அடுத்து மாறா கருத்துருவாதல் அப்படிங்கிறது. மாறா கருத்துருவாதல் அப்படின்னா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து. பாகுபாடு அப்படின்னா மற்றவரை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் பாகுபாடு. அடுத்து பிரிவு 14 அப்படிங்கிறது தான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு. இது 5-4-3-2 தான் வந்திருக்கு. அடுத்து 43வது கேள்வி பாருங்கள். டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஆன்சர் 43க்கு ஆன்சர் பாரபட்சம் அப்படிங்கிறது தான் மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது தான் பாரபட்சம். 44 ஏபிஜே அப்துல் கலாம் எந்த ஆண்டு பிறந்தார்? 1931. இந்தியாவில் ராஜீவ்காந்தி KL ரத்னா விருதை முதலில் பெற்ற வீரர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். அதை முதல்ல பெற்றது நம்ம விஸ்வநாத ஆனந்த் தான். 46 சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் BR அம்பேத்கர். இது எல்லாமே 2 டைம் வந்தாலும் நான் கொடுத்துருக்கேன், படிங்க. 2 தடவை படிக்கிறதா தப்பு இல்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் கொண்டது தருமபுரி. குறைந்த பாலினம் தருமபுரி. இதோட லெசன் 2 முடியுது. அடுத்து லெசன் 3 தேசிய சின்னங்கள் பார்க்கலாம். இதிலே பின்னாடி பதிலும் வந்துடும். நீங்கள் திரும்பவும் கொஷின் ஆன்சர் மாதிரி படித்து பார்க்கணுன்னா கூட PDF-ஆக வாங்கி படிங்க. 3வது லெசன் பாருங்கள். குடிமையியல் லெசன் 3 தேசிய சின்னங்கள் பார்க்கலாம். மயிலுக்கு போர்வை தந்த குறுநில மன்னர் யார்? மயிலுக்கு போர்வை கொடுத்தது யார்? தேசிய சின்னங்கள் மிக மிக முக்கியமான லெசனு. ஒரு தடவை கேட்டுருங்க. மயிலுக்கு போர்வை கொடுத்தது யார்? நம்ம பேகன் தான். 2வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள மயில்களுக்கான சரணாலயம் எங்கே இருக்குது? ஏற்கனவே நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. மயிலுக்கான சரணாலயம் விராலிமலையில் இருக்குது. மயிலுக்கான சரணாலயம் விராலிமலையில் உள்ளது. அடுத்து 3வது கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றில் நீர்வாழ் பாலூட்டிகள் எவை? கீழ்கண்டவற்றில் நீர்வாழ் பாலூட்டிகள்னு எதை சொல்கிறோம்? 1 மற்றும் 2 தான் ஆற்று ஓங்கில்களும் டால்ஃபின்களும் தான்
பாலூட்டிகள். சுறா வந்து பாலூட்டி கிடையாது. அப்போ ஆன்சரு 1 மற்றும் 2. அடுத்து மீ ஒலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பவை எவை? வவ்வால் மற்றும் டால்ஃபின். ரெண்டுமே வந்து மீ ஒலியை தான் பயன்படுத்துது. இதுக்கும் ஆன்சரு 1 மற்றும் 2 தான். மீ ஒலியை பயன்படுத்துறது யார்? வவ்வால் மற்றும் டால்ஃபின்கள். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று கங்கையை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதிதாசனா பாரதியாரா? ஆன்சர் சுப்பிரமணிய பாரதியார். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் பானது சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து 2525 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி எது? கங்கை. 2525 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2525 கங்கை. அடுத்து 7வது கேள்வி. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 2900 கிலோமீட்டர் தான் புக்கில் கொடுத்துருக்குது. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 2900 கிலோமீட்டர். இமாம் சந்த்ங்கிற மாம்பழம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஏன்னா நம்மளோட தேசிய பழம் வந்து மாம்பழம். இமாம் சந்த் மாம்பழம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது? முகலாயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டது. இமாம் சந்த் மாம்பழம் முகலாயர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அடுத்து 9வது கேள்வி. உலக சாதனை படைத்த ஆலமரம் அமைந்துள்ள இந்திய தாவரவியல் பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்குது. கொல்கத்தா ஹவுராங்கிற இடத்துல இருக்கிற இந்திய தாவரவியல் பூங்காவில் இருக்கிற ஆலமரம் தான் வந்து உலக சாதனை படைச்சிருக்கு. அடுத்து 10வது கேள்வி. கூற்று மற்றும் 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு கண்டுபிடிக்கணும். ராஜநாகம் கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ராஜநாகம் 18 அடி வரை வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளிலேயே நீளமானது வந்து ராஜநாகம்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே கூற்று மற்றும் காரணம். 2 கூற்றுமே சரியானது. 2 கூற்றுகளும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. ராஜநாகம் கூடு கட்டி அதில் முட்டையிடும். அதே மாதிரி 18 அடி வரைக்கும் வளரும். நஞ்சு கொண்ட பாம்புகளே, சாதாரணமாக விஷம் இருக்கிற பாம்பு ரொம்ப நீளமாக இருக்காது. ஆனால் விஷம் இருக்க பாம்புகளே நீளமானது எதுன்னு கூட கேட்கலாம். ராஜநாகம் தான் 18 அடி வரை வளரும். 11வது கேள்வி. தேசிய சின்னங்களையும் அது அங்கீகரிக்கப்பட்ட வருடத்தையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஆலமரம், தாமரை, மாம்பழம் இது 3மே வந்து மரம், பூ, பழம். மரம், பூ, பழம் இது 3மே வந்து என்னது 1950 ஞாபகம் வச்சுக்கோங்க. மயில் வந்து 63, புலி 73. மயில் 63, புலி வந்து 73 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தேசிய சின்னங்கள் பாருங்கள். கங்கை ஆறு எப்போ ஏற்றுக்கிட்டாங்க? ஆற்று ஓங்கில்னாலும் டால்ஃபின்னாலும் ஒன்று தான். ஆற்று ஓங்கில்னால் தமிழில் சொல்கிறது. ஆற்று ஓங்கில், யானை, லாக்டோபெசில்ஸ் இதெல்லாம் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. லாக்டோபெசிலஸ் வந்து 2012, யானை 2010, ஆற்று ஓங்கிலும் 2010 தான். கங்கையார் வந்து 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்போ ஆன்சர் வந்து சி தான் ஆன்சராக வரும். கங்கையாறு 2008 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆற்று ஓங்கில்கள் வந்து 2010. யானை ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து 2010 தான். யானையும் ஆற்று ஓங்கில் ரெண்டுமே 2010. லாக்டோபெசிலஸ் மட்டும் 2012 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்து உலகின் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் உள்ளது? இந்தியாவில் எத்தனை சதவீதம் இருக்குது? 13க்கு 70% இருக்குது. உலகத்தில் இருக்கிற புலிகளே இந்தியாவில் 70% இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி. பொறுத்துக. பூனை இனத்தில் மிகப்பெரியது, வற்றாத ஆறு, உலகின் நீண்ட விஷப்பாம்பு, வைட்டமின் ஏ, சிடி அதிகம் கொண்டது. இதை நீங்களே பொறுத்திடலாம். ஈஸியாக தான் இருக்குது. பூனை இனத்தில் மிகப்பெரியது தான் வந்து புலி. பூனை இனத்தை சார்ந்தது தான் புலி. வற்றாத ஆறு கங்கை. உலகின் நீண்ட விஷப்பாம்பு இப்போ தான் சொன்னேன் ராஜநாகம் 18 அடி வளரும். வைட்டமின் ஏ, சிடி இது எல்லாமே இருக்குது. மாம்பழம் சாப்பிட்றது நல்லது. லிமிட்டடாக சாப்பிட்லாம். ஏன்னா அதில் என்ன இருக்குது? ஏசி, டி எல்லாமே கொண்டதாக இருக்குது. அடுத்து ராஜநாகத்தோட அறிவியல் பெயர் என்ன? ஓஃபிபாகஸ் ஹன்னா. ஓஃபிபாகஸ் அப்படின்னாலே வந்து பாம்புகளை சாப்பிட்றது அப்படின்னு மீனிங் வரும். ஓஃபிபாகஸ் ஹன்னா. ராஜநாகத்தோட அறிவியல் பெயர் ஓஃபிபாகஸ் ஹன்னா. இது புக்கில் இருக்குது, அதனால் படிச்சுக்கோங்க. ராஜநாகத்தின் அறிவியல் பெயர் ஓஃபிபாகஸ் ஹன்னா. அடுத்து தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் பார்க்கலாமா? விலங்கு, பறவை, மலர், மரம்.
விலங்கு வரையாடு, மாநில பறவை வந்து மரகத புறா, மாநில மலர் செங்காந்தல், மாநில மரம் பனை மரம். இது எல்லாமே சரியாக பொருந்தி இருக்கு. தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கோங்க. தேசிய கொடி பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். தேசிய கொடி காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது. பச்சை நிறம் செழுமை, வெள்ளை நிறம் அமைதி, அசோக சக்கரம் வந்து அறவழியில் பயணிப்போங்கிறத சொல்லுது. அப்போ 17க்கு ஆன்சர் 1, 2, 3, 4 அனைத்தும் சரியானவை. காவி தைரியம் மற்றும் தியாகம், பச்சை நிறம் செழுமை, வெள்ளை நிறம் அமைதியையும், அசோக சக்கரம் அறவழியில் பயணிப்போங்கிறதையும் காட்டுது. அனைத்தும் சரியானது. அடுத்து தேசிய கொடியின் நீள அகல விகிதம் 3:2. நீள அகல விகிதம் வந்து 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தார் பிங்காலி வெங்கையா. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. 20வது கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் எங்கு நெய்யப்பட்டது? வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இந்தியாவின் முதல் தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம். 21வது கேள்வி பாருங்க, 15 ஆகஸ்ட் 1947 அன்று செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றினது யாரு? நம்ம நேரு. யாரு? நம்ம நேரு தான் ஏற்றினாரு. ஆகஸ்ட் 15 1947. எந்த இடத்துல ஏற்றினாரு? சென்னையில் தேசிய கொடி எங்கே இருக்குது? இப்போது சென்னையோட தேசிய கொடி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஏற்றின கொடின்னு சொன்னாங்க இல்லையா, வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அது இப்போது எங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது? இப்போ நீங்கள் போனாலும் பார்க்கலாம். புனித ஜார்ஜ் கோட்டையில் ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகம் இருக்குது, அங்கே தான் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆன்சர் புனித ஜார்ஜ் கோட்டை தான் வரும். அடுத்து அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டது? 24 ஆரங்களை கொண்டது. திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? திருப்பூர் குமரன் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? ஈரோடு மாவட்டம். ஈரோடு சென்னிமலை. அடுத்து 25வது கேள்வி பாருங்கள். 1932 காந்தியை கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றது. காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் யாரும் கலந்துக்கிட்டது? திருப்பூர் குமரனும் கலந்து கொண்டார். எப்போ? 1932. 2 கூற்றுகளுமே சரியானவை. அடுத்து 26வது கேள்வி பாருங்க. சாரநாத் அசோக தூணின் 4முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்? ஜனவரி 26, 1950 தான் வந்து 4முக சிங்கத்தை வந்து தேசிய இலச்சினையாக ஏற்றுக்கொண்டாங்க. ஜனவரி 26, 1950. 27வது கேள்வி, தேசிய இலச்சினையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் யானை, குதிரை, காளை, சிங்கம். இது எல்லாமே வந்து தேசிய இலச்சினையான 4முக சிங்கத்துக்கு கீழே இருக்கிற விலங்குகள். யானை, குதிரை, காளை, சிங்கம். அடுத்து 28வது கேள்வி பாருங்க. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் 4முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? கொடி எங்கே பாதுகாக்கிறாங்க? ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில். அதே மாதிரி சாரநாத் தூணின் 4முக சிங்கம் இப்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறது? அது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. 29வது கேள்வி பாருங்க. தேசிய கீதம் இருக்கு இல்லையா, இந்தி மொழியாக்கம் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது? தேசிய கீதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950. 30வது கேள்வி, தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர் யார்? வங்காளம் அப்படின்னாலே ரவீந்திரநாத் தாகூர் வந்துடுவார். ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். 31வது கேள்வி, தேசிய கீதம் முதலில் எப்போது பாடப்பட்டது? தேசிய கீதம் 1911 பாடப்பட்டது. டிசம்பர் 27. தேசிய கீதம் முதல்ல 1911 பாடிட்டாங்க. டிசம்பர் 27 அன்னைக்கு பாடப்பட்டது. 32வது கேள்வி, தேசிய கீதத்தை பாட வேண்டிய நேரம் 52 வினாடிகள். தேசிய கீதம் பாட வேண்டிய நேரம் 52 வினாடிகள். எப்போ ஃபஸ்ட்டு பாடினாங்க? 9 பேர் வரிசலாக ஒவ்வொருத்தராக நின்னாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பாருங்கள், நடுவில் 9 இருக்கா, முன்னாடி ஒரு 1, பின்னாடி 2 1 வருது. அப்போது எல்லாம் வரிசலாக நின்று தானே பாடுவாங்க. அப்போ 9 பேர் வரிசலாக நின்று 3 வரிசையில் நின்று பாடினாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
1911 டிசம்பர் 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட்டை வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி கேட்க மாட்டாங்க, கண்டிப்பாக இயரை கேட்பாங்க. 1911 தான் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. தேசிய கீதத்தை பாட வேண்டிய நேரம் வந்து 52 வினாடிகள். வந்தே மாதர பாடலை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் யார்? வந்தே மாதர பாடல் சமஸ்கிருதத்தில் இயற்றினது பக்கிம் சந்திர சாட்டர்ஜி. 34வது கேள்வி பாருங்க. வந்தே மாதரம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950. வந்தே மாதரம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. 35. இந்தியா எனது தாய்நாடு தேசிய உறுதிமொழியை தெலுங்குல எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். அப்படிங்கிறவர் தான் வந்து இந்தியா எனது தாய்நாடு, இந்தியா அனைவரும் உடன் பிறந்தோர்னு படிப்போம் இல்லையா, அந்த தேசிய உறுதிமொழியை தெலுங்குல எழுதினவர். ருபியா என்ற வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட மன்னர் யாருன்னு கேட்பாங்க. ஷெர்ஷா சூரி தான் வந்து வெளியிட்டார். அந்த ரூபியாங்கிறது மருவி தான் இப்போ நம்ம ரூபாய்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் ரூபியா அப்படிங்கிறது ஒரு வெள்ளி நாணயங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை வெளியிட்ட மன்னர் வந்து ஷெர்ஷா சூரி. இந்திய ரூபாய் சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் யார்? டி. உதயகுமார். இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்திய ரூபாய் சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் டி. உதயகுமார். கிபி 78 சகா ஆண்டு முறை யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கியது? சகா ஆண்டு முறை கனிஷ்கர் காலத்தில் தொடங்கியது. சகா ஆண்டு முறை யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கியது? கனிஷ்கர் காலத்தில் தொடங்குச்சு. அடுத்து 39வது கேள்வி பாருங்கள். கேள்வி. சக ஆண்டு சம பகல் இரவு நாள் எப்போது தோன்றும் அப்படின்னா நார்மலில் வந்து மார்ச் 22 தோன்றும். நார்மல் வருடமாக இருந்தால் மார்ச் 22. இதே வந்து சம பகல் இரவு லீப் ஆண்டுகளில் மார்ச் 21 தோன்றும். சம பகல் இரவு மார்ச் 22. அதே லீப் வருடமாக இருந்தால் மார்ச் 21 சமல் பகல் இரவு தோன்றும். தேசிய நாட்காட்டி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அது தேசிய நாட்காட்டி வந்து 1957 மார்ச் 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 42. மகாகவி பாரதியாரின் பாடலை விடுதலை நாள் விழாவில் வானொலியில் பாடியவர் யார்? டி.கே. பட்டம்மாள். மகாகவி பாரதியாரின் பாடலை விடுதலை நாள் விழாவில் வானொலியில் பாடினது டி.கே. பட்டம்மாள். 43வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26. இது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்தது தான் நம்ம குடியரசு தின விழாவை கொண்டாடுறோம். 1950 ஜனவரி 26. கூற்று தொடர்பான கேள்வி. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாளாக கொண்டாடப்படுகிறது. குடியரசு நாளில் குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். இரண்டுமே சரியானது. எங்கே கொடியேற்றுவார்? குடியரசுத் தலைவர் தான் ஏற்றுவார். சுதந்திர தின விழானா தான் முதல்வர் ஏற்றுவாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியானது. 45வது கேள்வி. குடியரசு தின விழாவிற்கு பிறகு பாசறைக்கு திரும்பும் நாள் இருக்கு இல்லையா, அது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 29. குடியரசு தின விழா அடுத்து பாசறைக்கு திரும்பும் நாள்னு ஒன்று இருக்குது, அது ஜனவரி 29 நடக்கும். அடுத்து 46வது கேள்வி. சர்வதேச அஹிம்சை நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? 46 சர்வதேச அஹிம்சை நாள் வந்து அக்டோபர் 2, காந்தி பிறந்தது தான் வந்து அஹிம்சை நாளாக கொண்டாடுறோம். இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1947 ஜூலை 22 தான் வந்து இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். 1947 ஜூலை 22. தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர் யார்? தேசிய பாடலான வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் இயற்றப்பட்டது. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகண மன. இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது. ஆனந்த படம் நாவலை எழுதியவர் யார்? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆனந்த மடம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சர்வதேச அஹிம்சை நாள் யாரின் பிறந்த நாள்? மகாத்மா காந்தியோட பிறந்த நாளில் கொண்டாடப்படுது. அஹிம்சை நாள் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தோட நிறம் என்ன? கருநீலம். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் 24 ஆரம் இருக்கு இல்லையா, அது கருநீலம் கொண்டது. விடுதலை நாளில் பறக்க விடப்பட்ட முதல் தேசிய கொடி தற்போது எங்குள்ளது? சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்குது. சென்னை கோட்டையில் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அடுத்து 54வது கேள்வி. தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர்.
தேசிய கீதத்தை பாட வேண்டிய நேரம் 52 வினாடிகள். 1896 காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதர பாடலை பாடியவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்தே மாதர பாடலை பாடினார். இது புக் பேக்கில் இருக்கிற பொறுத்துக. தேசிய ஊர்வனன்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஊர்வன விலங்கு என்னவா இருக்கும்? ராஜநாகம் தான் வந்து ஊர்வன. தேசிய ஊர்வன விலங்கு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜநாகம். தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின். கங்கை கரையில் இருக்கிற ஆற்று ஓங்கியில் தான் வந்து டால்ஃபின்னு சொல்கிறோம். தேசிய பாரம்பரிய விலங்கு வந்து புலி. தேசிய நுண்ணுயிரின்னு எதை சொல்லியிருக்காங்க? லாக்டோபெசிலஸை 2012 தான் அங்கீகரிச்சிருக்காங்க. தேசிய நுண்ணுயிரி வந்து லாக்டோபெசிலஸ். 59வது கேள்வி பாருங்கள். இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். மாநில மரம் தான் வந்து பனை மரம். 1947 விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது? புக் பேக்கில் திரும்ப கேட்குறாங்க. குடியாத்தம், வேலூர். 63 இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பெங்காலி வெங்கையா. சக ஆண்டு முறையை துவக்கியவர் யார்? கனிஷ்கர் தான் வந்து சக ஆண்டு முறையை துவக்கியவர். இந்தியாவின் மிக நீளமான நதி வந்து கங்கை நதி. 2525ன்னு வரும். எல்லாமே புக் பேக்கில் இருக்குது. இந்திய நாணயத்தின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? டி உதயகுமார். திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறவர் நினைக்கிறேன். திருவண்ணாமலை நியர்பையில் தான் இருப்பார் இவர். தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரம் எத்தனை ஆரங்களை கொண்டுள்ளது? 24 ஆரங்களை கொண்டுள்ளது. புக் பேக்கை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதனால தான் நான் இதில் புக் பேக்கும் சேர்த்து கொடுக்குறேன். டீச்சிங்கில் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பேக் படிச்சுட்டு பாக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிட முடியும். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.